இந்திய சந்தைக்குள் நுழையும் வாய்ப்பை நெருங்கிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது இந்திய வேளாண் தொழிலுக்கு பேரிடியாக அமையுமா என்ற அச்சம் எழுந்துள்ளது. மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் என்ற முழக்கத்துடன் செயலாற்றி வரும் டிரம்ப் உலகெங்கும் உள்ள சந்தைகளை, குறிப்பாக இந்திய சந்தையை பிடிக்க முனைப்பாக உள்ளார். இந்தியாவுக்கு 26% பதில் வரி விதிப்பதாக டிரம்ப் கூறிய நிலையில் அதன் பாதிப்புகளை தவிர்க்கும் வகையில் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள இந்தியா பேசி வருகிறது. அமெரிக்காவின் வேளாண் விளைபொருட்கள், பால் பொருட்கள் உள்ளிட்டவற்றை இந்திய சந்தைகளில் அனுமதிக்க டிரம்ப் அரசு வற்புறுத்தி வருகிறது. ஆனால் அதிக அளவில் வேலை வாய்ப்புகளை அளிக்கும் துறைகள் என்பதால் அவற்றுக்கு இந்தியா மறுத்து வருகிறது. இந்நிலையில் இந்திய சந்தைக்குள் நுழையும் வாய்ப்பை அமெரிக்கா கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டதாக டிரம்ப் கூறியுள்ளது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. அமெரிக்காவில் விளையும் வேளாண் விளைபொருட்கள் மரபணு ரீதியில் விளைவிக்கப்பட்டவை என்பதால் அவை தொழில்நுட்ப ரீதியிலும் இந்திய நிலங்களில் பாதிப்பு ஏற்படுத்த வல்லவை என்று கூறப்படுகிறது. இது தவிர இந்திய விவசாயிகளின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. கால்நடை வளர்ப்பு தொழிலில் உள்ள 8 கோடி பேரின் வாழ்வாதாரமும் பாதிப்பை சந்திக்கும் என எச்சரிக்கைகள் வெளியாகியுள்ளன. இச்சூழலில் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பலனளிப்பதாக இருக்கும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதன் முழு விவரங்களும் தெரிய வந்த பின்பே இந்திய மக்களுக்கு அது ஏற்படுத்தும் தாக்கம் தெரியவரும்.